அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கலாம் அகாடமி யூடியூப் சேனல். ஸோ அந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்எஸ்சி தரப்புல இருந்து எம்டிஎஸ் மற்றும் ஹவில்தார் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏறக்குறைய 8300க்கும் மேற்பட்ட வேகன்சி லான்ச் பண்ணியிருக்காங்க. இதற்கான குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10th தான். ஸோ இந்த வீடியோ பதிவில் இந்த எம்டிஎஸ் மற்றும் ஹவில்தாருக்கு உண்டான A to Z இன்ஃபர்மேஷன் வீடியோ தான் இந்த பதிவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து தமிழ்நாடு அரசு போட்டித் தேர்வுக்கு நீங்கள் படிச்சுட்டு இருந்தாலுமே இந்த வாய்ப்பை வந்து நீங்கள் தவற விடாதீங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் டிஎன்பிஎஸ்சி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிற தேர்வாணையத்தின் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசில் இருக்கக்கூடிய காலி பணியிடத்தை இதில் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி வேகன்சி வந்து ஃபில் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதே போல் தான் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எஸ்எஸ்சின்ற வெப்சைட், அதாவது ssc.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வரக்கூடிய ஜாப்ஸ் எல்லாமே அந்த வெப்சைட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுவாங்க. இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமை வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், அதாவது இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர், அந்த மாதிரி நிறைய போஸ்ட் வரும். அதே போல் இதிலிருந்தே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சியில் வந்து எம்டிஎஸ், ஹவில்தார், அதே போல் எஸ்எஸ்சியில் துணை ராணுவ படைன்னு சொல்லுவாங்க, அதாவது எஸ்எஸ்சி ஜிடின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. எஸ்எஸ்சி ஜிடியில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், சிஐஎஸ்எஃப், எஸ்எஸ்பி, ஐடிபிபி, என்ஐஏ, அசாம் ரைஃபிள், இந்த மாதிரியான போஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறதான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் தான் இருக்க போகுது. ஓகேவா. தமிழ்நாட்டிலேயே தான் உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும். அதே போல் எக்ஸாம் லாங்குவேஜும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் தான் இருக்க போகுது. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 150 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் நடைபெறும். அதாவது ஒரு கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மார்க். சரிங்களா. ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க்கு. ஓகேவா. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 50 கொஸ்டின் கேட்பாங்க. 50 கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் 3 மார்க் அப்படிங்கும்போது 150 கொஸ்டினுக்கு வந்து எக்ஸாம் வந்து 150 மார்க்குக்கு வந்து இருக்கும். ஓகேவா. 50 கொஸ்டின், ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க்கு, 150 மார்க்குக்கு வந்து எக்ஸாம் நடைபெறும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 130+ எடுத்தாலே நீங்கள் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிவிடலாம். இதுக்கு முன்னாடி நடந்த எம்டிஎஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 125, நான் சொல்கிறது ஓபிசி. ஓகேவா. நீங்கள் எஸ்சி, எஸ்டி அந்த மாதிரி கேட்டகரி அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 125 அந்த மார்க் எடுத்தாலே உங்களுக்கு வந்து போஸ்டிங் இருந்தது 150க்கு. ஓகேவா. ஸோ இந்த சிலபஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஎன்பிஎஸ்சி, அதாவது நீங்கள் தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் பிசிஎஸ்ஐக்கு படிக்கிறீங்க இல்லையா. ஸோ அதே சேம் சிலபஸ் தான் இருக்க போகுது. ஓகேங்களா. என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் நாலேஜு, ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, அதே போல் கரண்ட் அஃபேரு, மேக்ஸ் அண்ட் ரீசனிங், ஜிகே, இந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸாக இருக்க போகுது. ஸோ இந்த பதிவில் உங்களுக்கு A to Z இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு டவுட்ஸும் வராது. தமிழ்நாடு போலீஸ், பிசி மற்றும் எஸ்ஐ, அதே போல் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 படிச்சுட்டு இருக்கீங்க, ஃபாரஸ்ட்டுக்கு படிச்சிங்க அப்படின்னாலுமே ஒரு மாணவருமே இந்த தேர்வுக்கு அப்ளை பண்ணுங்கள். எக்ஸாமோட ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 ரூபா தான் இருக்க போகுது. ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்கள். அதே போல் உங்களோட எக்ஸாம் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டிஸ்ட்ரிக்ட் பக்கத்தில் தான். ஸோ எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து எக்ஸாம் சென்டர் போடுவாங்க அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். இதுக்கு முன்னாடி எஸ்எஸ்சி எக்ஸாமோட ரிலேட்டட் உங்களுக்கு தகவல் தெரிஞ்சதுன்னா இந்த எஸ்எஸ்சி பற்றின அப்டேட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு தான் நான் இந்த பதிவை நான் ஷேர் பண்ணுறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சில தகவல் வந்து உங்களுக்கு தெரியாமல் போகலாம். ஸோ இந்த விஷயத்தில், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் டேட்டு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ சப்மிஷன் ஸ்டார்ட்டு, எண்டிங் ஆன்லைன் அப்ளிகேஷனோட எண்டிங் டேட்டு வந்து எப்போ, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன், எக்ஸாம் சிலபஸ் என்ன இருக்கும், எவ்வளோ மார்க் கொஸ்டின் கேட்பாங்க, ஸோ எல்லா A to Z இன்ஃபர்மேஷனுமே இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ssc.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் எடுத்துக்கலாம். அது வந்து அஃபிஷியல் வெப்சைட். ஓகேவா. ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றைய தினத்தில் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது டேட் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ். நீங்கள் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 27ஆம் தேதி, ஜூன் 27ஆம் தேதியிலிருந்து ஜூலை 31ஆம் தேதி வரையும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் அண்ட் டைம் ஃபார் ரிசிப்ட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ். நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுறதுக்கான கடைசி தேதின்றதை வந்து நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த டேட்டுக்குள்ளே வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷெட்யூல் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன். உங்களுக்கு வந்து ஆன்லைன் எக்ஸாம் தான் நடக்கும். கம்ப்யூட்டர் பேஸ்டு சிபிடின்னு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட்லாம். ஓகேவா. இப்போ வந்து சிபிஇன்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு, கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் ரெண்டும் ஒன்று தான். ஷெட்யூல் ஃபார் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் மந்த்லேருந்து நவம்பர் மந்த் ஏறக்குறைய உங்களுக்கு படிக்கிறதுக்கான நேரம் அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா. இந்த 2 இதுலேயும் தான், அதாவது இந்த எக்ஸாம் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கும் ஒரு கேண்டகரி, அதாவது ஒருத்தருக்கு மட்டும் இல்லை, நிறைய பேர் அப்ளை பண்ணுறதுனால ஒரே நாளில் வந்து எக்ஸாம் வச்சு கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்திலும் எக்ஸாம் சென்டர் இருக்காது. ஒரு குறிப்பிட்ட மாவட்டம், ஒரு 7 மாவட்டம் 8 மாவட்டம் அந்த மாதிரி தான் வந்து அந்த சென்டர் தான் இருக்கும். ஓகேவா. குறைஞ்சபட்ச சென்டர் தான் இருக்கும். அங்கே தான் போய்ட்டு நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதனால் இப்போ லட்சக்கணக்கான பேர் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் போடும்போது 8 சென்டர்லேயே வந்து அவங்க பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ண முடியாது. அதனால் வந்து
ஸ்ப்ளிட் பண்ணி போடுவாங்க. அக்டோபர் முதல் நவம்பர் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நடைபெறும். அதுக்கான எக்ஸாம் தேர்வு வினாத்தாள் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிளாக இருக்கும். மல்டிபிள்னா இன்றைக்கி ஒருத்தர் எக்ஸாம் வந்து 150 மார்க் கொஸ்டின் வந்து, அதாவது 50 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 150 மார்க் அட்டன் பண்ணியிருக்காருன்னா சேம் கொஸ்டின் அடுத்த நாளும் வந்து கண்டினியூ ஆகாது. ஸோ சொல்லக்கூடிய தகவல் புரியுன்னு நினைக்கிறேன். அதே கொஸ்டின் சேம் வராது, மாறி மாறி தான் உங்களுக்கு வரும் கொஸ்டின்ஸ். ஓகேவா? இன்றைக்கி ஒருத்தர் அட்டன் பண்ணார்னா அதே கொஸ்டின் இருக்காது, அடுத்த நாள் வந்து வேறு கொஸ்டின் இருக்கும், அந்த மாதிரி. ஸோ ஏன்னா வந்து இதில் இருந்து நார்மலைசேஷன் தான் வந்து பண்ணுவாங்க. ஏன்னா எல்லா நாளுமே சேம் கொஸ்டினாக இருக்கிறதுனால, அதாவது சேம் கொஸ்டினாக இருக்காது. அதனால் ஒரு சிலர் கொஸ்டின் வந்து டஃப்பாக இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து கொஸ்டின் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலைசேஷன் பண்ணுவாங்க. கஷ்டமான கொஸ்டின் அந்த ஷிஃப்ட் அட்டன் பண்ணவங்களும் ஈஸியான ஷிஃப்ட் அட்டன் பண்ணவங்களும் அவங்களுக்கான நார்மலைசேஷன் மார்க்கு இப்போ 150க்கு வந்து ஒருத்தர் 110 எடுத்திருக்காரு அப்படின்னாலும் இது வந்து ஈஸியான ஷிஃப்ட்டு. ஓகேவா? ஈஸியான ஷிஃப்ட்டு. இதே 120 மார்க் வந்து ஒருத்தர் எடுத்திருக்காரு அப்படின்னா இது வந்து டஃப். ஓகேங்களா? டஃப் ஷீட்டில் அட்டன் பண்ணி இருக்கிறதுனால இதை வந்து நார்மலைஸ் பண்ணுவாங்க. இவருக்கு வந்து ஈஸியான ஷிஃப்ட்ன்றதுனால இது மார்க் ரெடியூஸ் ஆகலாம், டஃப்பான ஷிஃப்ட் இருக்கிறதுனால இவரோட மார்க்கும் இன்க்ரீஸும் ஆகலாம். ஸோ சொல்லக்கூடிய தகவல் புரியுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம என்னென்ன போஸ்ட் வந்து இந்த எஸ்எஸ்சியில் இருந்து வெளியிடப்பட்டிருக்கு அப்படின்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நான் டெக்னிக்கல், இது வந்து டெக்னிக்கல், இது நான் டெக்னிக்கல். மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் எவ்வளோ வேகன்சி இருக்குது, அதே போல் ஹவில்தாரில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேகன்சி இருக்குன்றதையும் நான் அடுத்தடுத்து சொல்கிறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி டீட்டெயிலு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 4887 வேகன்சியும், ஹவில்தாரில் வந்து பார்த்தீங்கன்னா 3439 வேகன்சியும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா 8326 வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த எம்டிஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 10th குவாலிஃபிகேஷன் தான், அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஹவில்தாருக்கும் 10th குவாலிஃபிகேஷன் தான். ஓகேவா? 10th குவாலிஃபிகேஷன். இதில் வேகன்சி 4887, ஹவில்தாரில் வந்து பார்த்தீங்கன்னா 3439 வேகன்சி. ஸோ சொல்லக்கூடிய தகவல் புரியுன்னு நினைக்கிறேன். டோட்டலாக 8326 வேகன்சி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் இருக்கும். ஓகேவா? தமிழ்நாடு போலீஸ்க்கு இருக்கிற மாதிரி ஒரு 170 சென்டிமீட்டர் வந்து ஹைட் இருக்கணுமா, அந்த மாதிரிலாம் கிடையாது. மினிமம் ஹைட்டு தான். கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள் உங்களுக்கு. ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ்க்கு 18லேருந்து 25 வயசு வரையும் இருக்கணும். அதே போல் ஹவில்தாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18லேருந்து 27 வயசு வரையும் இருக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன், அப்பர் ஏஜ் லிமிட் வந்து ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்துருக்கிற டேட்டா விட 5 வருஷம் நீங்கள் வந்து அதிகமாக இருந்தாலுமே எலிஜிபிள் தான். ஓபிசியில் வந்து பார்த்தீங்கன்னா பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி இந்த 4 கம்யூனிட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசின்ற பிரிவாக வரும். நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து இப்போ வந்து இல்லை அப்படின்னாலுமே நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஓபிசி சர்டிஃபிகேட். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாமோட லாஸ்ட் டேட் இருக்குல்ல, எக்ஸாம் அப்ளிகேஷனோட லாஸ்ட் டேட்டு, அந்த டேட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் எப்படி வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ உங்களோட சர்க்கிள் நாங்கள் இருக்கக்கூடிய விஓ மூலயமா நீங்கள் வந்து தாலுக்கா ஆஃபீஸில் இருந்து வாங்குற மாதிரி வரும். ஓகேவா? அதில் வந்து நீங்கள் போனஃபைட் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் முதல்ல வாங்கிட்டு அதை வச்சு நீங்கள் வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுற மாதிரி வரும். நேட்டிவிட்டி, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்கம், அந்த இயர்லி இன்கம் வரும்ல, அந்த டீட்டெயிலும் வாங்கி இந்த 2 சர்டிஃபிகேட் வச்சு வந்து நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்குற மாதிரி வரும். ஓகேவா? சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி, அதில் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஊனமுற்றோர் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கான ரிசர்வேஷன். ஓகேவா? செக் பண்ணிக்கோங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்ரிகுலேஷன், அதாவது நீங்கள் 10th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். 10th பாஸ் பண்ணிவிட்டு அதற்கு மேலே வந்து நீங்கள் என்ன படித்ததுனாலுமே எலிஜிபிள் தான். ஓகேவா? நீங்கள் டிகிரி, டிப்ளமோ எது படித்ததுனாலுமே எலிஜிபிள் தான். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th குவாலிஃபிகேஷன், 10th வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும், 10th சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். ஸோ ஹவு டு அப்ளைன்றதை கொடுத்துருக்காங்க. நீங்கள் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சியில் வரக்கூடிய தேர்வு எல்லாமே எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுவீங்களோ சேம் அதே மாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி வரும். எக்ஸாம் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 ரூபாய் இருக்கும். ஓகேவா? இந்த 100 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசி, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இடபிள்யூஎஸ், எக்கனாமிக்கலி வீக்கர், இவங்களுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா மென்னுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் இருக்கும். நீங்கள் வந்து எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ இந்த கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மேல் ஃபீமேல் யாருமே அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ண வேண்டாம். அதே போல் ஓபிசி, இடபிள்யூ இதில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஃபீமேலும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கட்டணமும் பே பண்ண தேவையில்லை. அப்ளிகேஷன் போடும்போது நீங்கள் எம்டிஎஸ் மற்றும் ஹவில்தார் இது எல்லாத்துக்குமே நீங்கள்
எதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணாலுமே எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. ஃபீமேலுக்கு எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலுமே. சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 100 ரூபா. உமன் கேண்டிடேட்ஸ் அண்ட் கேண்டிடேட்ஸ் பிலாங் டு ஷெட்யூல் கேட்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி, ஸோ இந்த பிடபிள்யூடி அதாவது டிசேபிலிட்டி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தது தான். ஓகேங்களா? ஸோ அவங்க எக்ஸ் சர்வீஸ்மென் இவங்க யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் கிடையாது. ஓபிசி இடபிள்யூஎஸ் இதில் இருக்கிறவங்களோட இதில் இருக்கிற ஆண்களுக்கு மட்டும்தான் எக்ஸாம் ஃபீஸ் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து இதெல்லாம் நீங்கள் பே பண்ணிக்கலாம். அதாவது யூபிஐ மூலிமா, நெட் பேங்கிங்கு, அதே போல் வந்து நீங்கள் ஏடிஎம் கார்டு வச்சுருந்தீங்கன்னா டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு எது வச்சுருந்தாலுமே நீங்கள் அந்த ஆப்ஷன் வச்சு நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷனோட எக்ஸாம் சென்டர் வந்து எங்கே போடுவாங்கன்றதை பார்த்துக்கலாம். ஸோ எக்ஸாம் சென்டர் அப்படிங்கிறது நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நம்ம அப்ளை பண்ணுறதுனால நமக்கு சதர்ன் ரீஜியனில் தான் வந்து நமக்கு போடுவாங்க. ஓகேவா? சதர்ன் ரீஜியனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ், புதுச்சேரி, தமிழ்நாடு அண்ட் தெலுங்கானா. ஓகேங்களா? இந்த கேட்டகரி இருக்கிறவங்க எல்லாருக்குமே தான் இந்த எக்ஸாம் சென்டர். ஓகேவா? இந்த எக்ஸாம் சென்டர் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாடு அப்படிங்கிறதுனால தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர், ஸோ இந்த டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான் எக்ஸாம் சென்டர் வந்து போடுவாங்க. நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது 3 ஆப்ஷன் கேட்கும். ஓகேவா? எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுத விருப்பப்படுறீங்கன்றது மாதிரி உங்களோட சர்க்கிளில் உங்களோட பக்கம் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்டை கொடுத்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் போட்ட பிறகு உங்களுக்கு எக்ஸாம் டேட் வருது இல்லையா? எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர், நவம்பர் சொல்லியிருக்காங்க. அப்போ உங்களுக்கு ஹால் டிக்கெட் வரும், அட்மிட் கார்டு வரும். அந்த அட்மிட் கார்டில் வந்து அவங்க போட்டிருக்கிற இடத்துல மட்டும்தான் நீங்கள் எக்ஸாம் சென்டர் வந்து அலோவ் பண்ணுவாங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு. ஸோ மற்ற எந்த ஒரு இடத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சேஞ்ச் பண்ண மாட்டாங்கன்றதை தெளிவாக கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஸோ எக்ஸாம் பற்றின அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் தான் இருக்கும். சிபிஇ கம்ப்யூட்டர் மூலிமா தான் நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணுற மாதிரி வரும். ஓகேவா? ஸோ நீங்கள் எம்டிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, ஹவில்தாராக இருந்தாலும் சரி, ஹவில்தாருக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் அப்படிங்கிறது இருக்கும். ஃபிசிக்கல் எஃபிசியன்சி அப்படிங்கிறது இருக்கும். ஃபிசிக்கல் எஃபிசியன்சி மற்றும் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் பிஎஸ்டி, பிஇடி, பிஎஸ்டி ரெண்டுமே இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. அதே போல் எக்ஸாம் நம்ம சொல்லியிருந்தது போல தான் தமிழ் லாங்குவேஜ்லையும் இருக்கும். ஓகேவா? அதாவது த கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் வில் பி கண்டக்டட் இன் ஹிந்தி, இங்கிலீஷ் அண்ட் இன் 13 ரீஜியன் லாங்குவேஜ். ஓகேவா? ஸோ இந்த தமிழ் லாங்குவேஜ்லேயும் நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமோட பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சிபிஇயோட பேட்டர்ன், எக்ஸாம் பேட்டர்ன் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் எப்படி வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி வந்து நமக்கு ஒரு எலிஜிபிள் தேர்வோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் நமக்கு எலிஜிபிலிட்டின்ற மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூமரிக்கல் அண்டு மேத்தமெட்டிக்கல் அபிலிட்டி அண்டு ரீசனிங் அபிலிட்டி அண்டு ப்ராப்ளம் சால்விங் இதிலிருந்து பார்த்தீங்கன்னா 20 கொஸ்டின் வரும். ஓகேங்களா? 20 40 கொஸ்டின் வரும் உங்களுக்கு. ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க் அப்படிங்கிறத நம்ம முன்னே சொல்லியிருந்தோம். ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க்ன்றதுனால 20 கொஸ்டினுக்கு 60 மார்க். ஓகேவா? இதில் நீங்கள் டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45 மினிட்ஸ், அதாவது 60 மினிட்ஸ் ஃபார் கேண்டிடேட்ஸ் எலிஜிபிள் ஃபார் ஸ்கிரைப் ஆஸ் பேரா 8. இதில் வந்து நீங்கள் 8 மார்க். ஸோ நான் அடுத்தது சொல்கிறேன் இதை பற்றின எலிஜிபிள். நீங்கள் வந்து இதுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் தான் வரும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா யூஆருக்கு வந்து ஒரு % வச்சுருப்பான். அதே போல் வந்து ஓபிசிக்கு ஒரு % வச்சுருப்பாங்க. எஸ்சி எஸ்டிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு % இருக்கும். சொல்லக்கூடிய தகவல் புரியுன்னு நினைக்கிறேன். அது எலிஜிபிளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு % மாதிரி வச்சுருப்பாங்க. அது அடுத்தடுத்து நான் சொல்கிறேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் ஏரியா. ஓகேவா? ஸோ இதுதான் உங்களுக்கு மார்க் ஏரியா. இதில் நீங்கள் இருக்கக்கூடிய மதிப்பெண்ணை வச்சு தான் உங்களுக்கு ஜாப் வேலைன்றது கிடைக்கும். ஓகேவா? ஜென்ரல் அவேர்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின் கேட்பாங்க. அதே போல் இங்கிலீஷ் இருக்கும். அதாவது கிராமர் சம்மந்தப்பட்ட விஷயம், சென்டென்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கும். சினோனிம், ஆண்டோனிம், வெக்காபுலரி நிறைய ஒரு விஷயம் இருக்கும். இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்டு கம்பேரிசன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின் கேட்பாங்க. டோட்டலாக வந்து ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க் அப்படிங்கிறதுனால 25 கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 75 மதிப்பெண் கேட்பாங்க. ஸோ 45 மினிட்ஸ் 60 மினிட்ஸ் ஃபார் கேண்டிடேட்ஸ் எலிஜிபிள் ஃபார் ஸ்கிரைபுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ஏற்கனவே சொல்ல வேண்டியது தான். அந்த பிடபிள்யூடி கொஞ்சம் உடல் ஊனமுற்றமாக இருக்கிறவங்களுக்கான ஒரு அப்டேட் நினைக்கிறேன். இதில் நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் எடுக்கணும்னா இந்த 150 மார்க் 75 150 மார்க்குக்கு நீங்கள் 130 ப்ளஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம். ப்ரீவியஸ்லலாம் கட் ஆஃப் அந்த மாதிரி தான் வந்திருக்கு. அதை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ அதே தான் சொல்லியிருக்காங்க பாருங்கள். செஷன் 1 செஷன் 2ன்னு சொல்லிட்டு 2 இருக்கும். நம்ம எப்படி நம்ம தமிழ்நாடு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிகேக்கு வந்து பார்ட் 1, இதுக்கு ஜிகே வந்து சைக்காலஜி வந்து பார்ட் 2ன்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அது பார்ட் 1க்கும் வந்து 45 மினிட்ஸ் தான் இருக்கும். பார்ட் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா செஷன் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45 மினிட்ஸ் தான் வந்து எக்ஸாம் நடக்கும். நீங்கள் அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுனால ஒரு கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் ஓடிட்டே இருக்கும். 45 நிமிஷத்துலேருந்து குறைஞ்சிட்டே வரும். ஓகேவா? 45 நிமிஷத்துலேருந்து குறைஞ்சிட்டே வரும். கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம்
அதே போல் 59 செகண்டு அந்த மாதிரி செகண்டில் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக 0 செகண்ட் வந்து சிஸ்டம் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஓகேவா? ஸோ அதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். நியூமெரிக்கல் அண்டு மேத்தமெட்டிக்கல் அபிலிட்டி, ரீசனிங் அபிலிட்டி அண்டு ப்ராப்ளம் சால்விங். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ். அடுத்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்டு காம்ப்ரிஹென்ஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. டோட்டலாக இதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு மார்க்ன்றது இருக்கும். ஓகேங்களா? இதில் எடுக்கக்கூடிய மார்க்கை வச்சு தான் உங்களுக்கு ஜாப் இருக்கும். 10th பேசிக்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். கொஸ்டின்ஸ் எல்லாமே தமிழ் லாங்குவேஜ்லையும் இருக்கும். ஸோ நம்ம முன்னையே சொல்லது போல தான் ஃபிசிக்கல் எஃபிசியன்சி டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹவில்தாருக்கு மட்டும் இருக்கும். ஓகேவா? ஹவில்தார் போஸ்டிங் மட்டும் இருக்கும். ஃபிசிக்கல் எஃபிசியன்சி, ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாக்கிங்கில் இருக்கும். ரன்னிங் கிடையாது, வாக்கிங் நடக்கிற மாதிரி தான் இருக்கும். கிரவுண்டில் 1600 மீட்டர் வந்து மேல் வந்து பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸில் நடந்து முடிக்கணும் மேலாகியவங்க. ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸில் வந்து அவங்க நடந்து முடிக்கணும். ஓகேவா? ஹவில்தார் போஸ்ட்டுக்கு மட்டும்தான், எம்டிஎஸ்க்கு ஃபிசிக்கல் கிடையாது. ஸோ ஃபிசிக்கலும் கிடையாது, மெடிக்கலும் கிடையாது. ஓகேவா? எம்டிஎஸ்க்கு. ஆனால் எம்டிஎஸ் ஹவில்தாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் இருக்கும், மெடிக்கல் இருக்காது. ஸோ 2 போஸ்ட்டுக்குமே மெடிக்கல்ன்றது இருக்காது. ஸோ ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டு மேலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 157.5 சென்டிமீட்டர் இருக்கணும். ஓகேவா? ஸோ மற்ற விஷயத்துக்கு கொடுத்துருக்காங்க, அது நமக்கு தேவையில்லை. ஸோ 157 சென்டிமீட்டர் வந்து 157.5 சென்டிமீட்டர் வந்து மேல் இருக்கணும் ஹைட்டு. செஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 81 சென்டிமீட்டர். ஓகேவா? நார்மலாக வந்து உங்களுக்கு 81 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும். ஸோ ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டு 152 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 48 kg. இதுக்கு மேலே இருக்கலாம், இதுக்கு குறைவாக இருக்கக்கூடாதுன்றது சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அந்த சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி எக்ஸாம் மினிமம் பாஸ் மார்க் வந்து என்ன பர்சன்டேஜ் எடுத்துருக்கணுன்றதை பற்றி சொல்லியிருக்காங்க பாருங்கள். அதாவது மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் இன் செஷன் 1 அண்டு ஆஸ் வெல் ஆஸ் இன் செஷன் 2 ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன். சிபிஇயில் வந்து பார்த்தீங்கன்னா யூஆர், இது வந்து ஜென்ரல் கேட்டகரி மாதிரி தான் வரும். அதில் 30% மேற்பட்டவர் வந்து யூஆரில் போயிடுவீங்க. ஓபிசி, இடபிள்யூஎஸ், ஓபிசி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா 25% மார்க் மேலே எடுக்கணும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் அதர் கேட்டகரிஸ் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா 20% மேலே எடுத்தாலே எக்ஸாம் கிளியர். ஆனால் அதுக்கு வந்து கட் ஆஃப்ன்றது தனியாக வைப்பாங்க. இது வந்து கிளியருக்கு, அதாவது எக்ஸாமோட கிளியரன்ஸ், எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கீங்க, இத்தனை பர்சன்டேஜ் எடுத்துட்டிங்கன்னா எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ வந்து ஸ்டேட் வைஸ் வந்து வேகன்சி பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸ்டேட் வைஸ் கொடுத்து அதில் கேட்டகரி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி எவ்வளோ இருக்குன்றதை கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹவில்தாருக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வேகன்சி எவ்வளோ இருக்குன்றதை கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ தமிழ்நாட்டில் மட்டும்தான், தமிழ்நாட்டில் ஹவில்தார் அப்படிங்கிற போஸ்ட்டு மட்டும் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் சென்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஆரில் வந்து பார்த்தீங்கன்னா 56 வேகன்சி, எஸ்சியில் 15, எஸ்டியில் 16, ஓபிசியில் 35, இடபிள்யூஎஸில் 135, எக்ஸர்வீஸ் மேனில் 14. டோட்டல் வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு 135 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது ஹவில்தாருக்கு மட்டும்தான். எம்டிஎஸ்க்கு இன்னும் வேகன்சின்றது நமக்கு இன்னும் தெரிய வரல, இந்த நோட்டிஃபிகேஷன்லையும் இல்லை. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 250க்கு மேற்பட்ட வேகன்சி தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் வந்து ரொம்ப இதெல்லாம் இருக்காது, கஷ்டமெல்லாம் இருக்காது. நம்ம என்ன படித்தோமோ அதே மாதிரி தான். எக்ஸாம் தமிழ் அப்படிங்கிறதுனால ரீசனிங், மேக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் சரியாக அட்டன் பண்ண முடியும். இங்கிலீஷ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கிற சிலபஸ் வைஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ சொல்லியிருக்க இந்த பதிவில் கொடுத்துருக்கிற தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறோம். வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி. ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். அனைவருக்கும் நன்றி.